ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இப்போ வந்து நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து கடுகு போட்டு ஒரு 2 பேரும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு வந்து அந்த தக்காளி ப்ரீஸாக இருக்கும் போட்டு அது தேவையான கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிச்சு. லைட்டாக நம்ம கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஒரு பீஸ் அளவுக்கு போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கிச்சு. பச்சை ஸ்மெல் போன பிறகு உங்கள் காரம் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். வதங்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. போடுறேன். நல்லா வதங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலா வேகலாம். சரிங்களா? கொஞ்சம் 2 செகண்ட் அப்படியே ப்ளஸ் இப்போ வந்து இந்த பருப்பு வந்துடுச்சு. பச்சை ஸ்மெல்லாம் போய் நமக்கு அந்த எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சா. இந்த டைமில் இப்போ தான் மெயின் கிச்சன். நான் இட்லியை வந்து இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். எங்கே பார்த்தாலும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டு இட்லி பொடி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.